அவர் ஒரு டாக்டரா இருக்கலாம், அவங்கெல்லாம் நண்பர்களா இருக்கலாம், அந்த புக்கு வந்து அந்த ஷெல்ஃப்ல இருக்கலாம், கீஸ் வந்துட்டு அந்த மேட்டுக்கு அடியில இருக்கலாம், அவங்க எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதே மாதிரி நம்ம நிறைய வாக்கியங்கள் பேசுவோம் தெரியுமா? இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேருக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா குட் பி அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த யூசேஜ் ஆஃப் குட் பி வந்து நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு டவுட் வரும். இந்த குட் பியை நம்ம எப்படி டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துப்போம். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா n நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் குட் பியை பார்த்துட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இந்த வீடியோல நம்ம கத்துப்போம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் குட் பி. குட் பியை நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிபிலிட்டி இது நடந்திருக்கலாம், ஆனா நம்ம வந்து கன்ஃபார்மா வந்து இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அநேகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஒரு அன்சர்டனிட்டி, பட் வி ஆர் நாட் ஷுர். நம்ம சொல்லுவோம்ல, அவர் வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேசுவோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் நாம வந்து இந்த குட் பியை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம குட் பிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று கத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் நவுன். நவுன் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பர்சன் பத்தி நம்ம பேசுறது இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் நவுன். இப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்சஸ் பார்ப்போம். இப்ப பாருங்க, இவர் வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம். எப்படி சொல்லலாம்? ஹி குட் பி அ டாக்டர். ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்டா, குட் பி அ டாக்டர் அப்படிங்கிறது நவுனா. யாரோ ஒரு பர்சன், ஒரு நபரை பத்தி நம்ம சொல்றோம். ஹி குட் பி அ டாக்டர். அவர் வந்து ஒரு மருத்துவராக இருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு, பட் நம்ம ஆனா வந்து 100% அதை நம்ம வந்து ஷுவரா சொல்ல முடியாது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, பட் வி ஆர் நாட் ஷுர். அவங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? ஷீ குட் பி அ டீச்சர். ஷீ குட் பி அ டீச்சர்னா அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படிங்கறது சப்ஜெக்ட், குட் பி யூஸ் பண்றோமா, தென் அதுக்கப்புறமா அ டீச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுன். ஸோ ஷீ குட் பி எ டீச்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே இது வருதா? அடுத்து பாருங்க, தே குட் பி ஃப்ரெண்ட்ஸ். என்ன அர்த்தம்? அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், குட் பி, தென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நவுன். தே குட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம். அடுத்து பாருங்க, ஹி குட் பி எ டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து நல்ல ஒரு திறமையான கலைஞரா இருக்கலாம். சப்ஜெக்ட், தென் குட் பி, தென் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நவுனை பத்தி பேசுறோமா, அதுதான். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நாம இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. திஸ் புக் குட் பி த பெஸ்ட் செல்லர் ஆஃப் திஸ் இயர். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வருஷத்துல வந்து இந்த புக்கு வந்து ஒரு சிறந்த புத்தகமா, ஒரு பெஸ்ட் செல்லரா வந்து இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல திஸ் புக் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? திஸ் புக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. திஸ் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட், தென் குட் பி பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறது பெஸ்ட் செல்லர் ஆஃப் திஸ் இயர். பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே வருதா? இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் அட்ஜெக்டிவ். இது ஒரு ஸ்ட்ரக்சர். அவங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், அவங்க சோகமா இருக்கலாம், அதே மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அடுத்து வந்து ஒரு 5 சென்டென்சஸ் பார்ப்போம். ஷி குட் பி ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த இடத்துல ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லையா? அது யாரை? இந்த ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இது முன்னிலைப்படுத்துது. ஸோ ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், தென் குட் பி, அதுக்கப்புறமா ஒரு அட்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்றோம். ஷீ குட் பி ஹாப்பினா அவள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹீ குட் பி டயர்ட். அவன் சோர்வாக இருக்கலாம். இப்போ உங்க வீட்டுல வந்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பரே இருக்காங்க, ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க சொல்றீங்க, ஏன் தூங்கிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, உங்க ஃபேமிலியிலேயே, அவங்க அநேகமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்தது அவங்களுக்கு டயர்டா இருக்கலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஹீ குட் பி டயர்ட். ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், குட் பி, தென் டயர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்க, இட் குட் பி டிஃபிகல்ட். இது கடினமாக இருக்கலாம்.
இப்ப பெருசா வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் இப்போதைக்கு தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ வந்து இப்போதைக்கு நீங்க தூக்குறதுக்கு போறீங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க, "இட் குட் பி டிஃபிகல்ட் டூ லிஃப்ட் த பாக்ஸ். இட் குட் பி டிஃபிகல்ட் டூ லிஃப்ட் த பாக்ஸ்." என்ன அர்த்தம்னா, இந்த பாக்ஸ தூக்குறது அப்படிங்கிறது ஒரு கடினமானதாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம அத பத்தி பேசுறோம். ஆனா நம்மளால ஷூரா அத சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஒரு யூகத்தின் அடிப்படையில கூட நம்ம பேசுவோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்துலயுமே நாம இந்த குட் பியை யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த குட் பியை யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரீவியஸா பார்த்தது சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் நவுன் பார்த்தோம். அடுத்து இப்ப பாக்குறது சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் அட்ஜெக்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். தே குட் பி எக்ஸைட்டட், அவர்கள் உற்சாகமாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, தட் குட் பி அமேசிங், என்ன அர்த்தம்? அது ஆச்சரியமாக இருக்கலாம், அது ஆச்சரியமானதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதை வந்து அதை மற்றவங்க வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆனா சொல்றீங்க அது கண்டிப்பா வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? தட் குட் பி அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஆச்சரியமானதாக இருக்கலாம் அப்படின்னு. அடுத்து தேர்ட் நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இது நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இன்னொரு உங்க ஃப்ரெண்டை வந்து பாக்குறதுக்கு போலான்னு நீங்க பிளான் பண்றீங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, இப்போ Group 4 எக்ஸாம் வரப்போகுது, அவங்க வந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க எப்படி சொல்லலாம்? She could be studying for her exam. She could be studying for her exam. அவள் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். She அப்படிங்கிறது சப்ஜெக்ட், could be யூஸ் பண்ணிட்டோம். தென் வேர்போட ஐஎன்ஜி, ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்திருக்கும். She could be studying for her examனா அவள் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? புரியுதா? எல்லாமே நீங்களும் கொஞ்சம் அந்த கான்டெக்ட் எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி பாருங்க. இமேஜினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He could be working on a project. அவர் வந்து ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ண போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே சேம் கான்டெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இல்ல அவர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிக்க வேண்டியதா இருந்தது, அவர் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் he could be working on a project அப்படின்னா அவர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். இட் குட் பி ரெய்னிங் அவுட் சைட், வெளியே மழை பெய்து கொண்டிருக்கலாம். இப்ப நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வெளில ஒரு மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப சல்ட்ரி, ரொம்ப புழுக்கமா இருக்கு, பட் யூ ஆர் நாட் ஷுர் வெளில என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க உள்ள இருந்துட்டு வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதை எப்படி சொல்வீங்க? இட் குட் பி ரெய்னிங் அவுட் சைட். என்ன அர்த்தம்? வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே வந்து ஒரு பாசிபிலிட்டி தான், பட் வி ஆர் நாட் ஷுர். ஓகே, அன்சர்டனிட்டி. தே குட் பி வெயிட்டிங் ஃபார் அஸ், அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க இன்னொரு உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட சொல்றீங்க, அவங்க வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அவர்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறத அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா சோ சிம்பிள். சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கோங்க, குட் பி போட்டுக்கோங்க, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. தே குட் பி வெயிட்டிங் ஃபார் அஸ் அப்படின்னா அவர்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். தே குட் பி பிளானிங் அ சர்ப்ரைஸ். என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நமக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்றோம் தே குட் பி பிளானிங் அ சர்ப்ரைஸ். அவங்க ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கலாம். இப்போ நமக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கலாம்னா தே குட் பி பிளானிங் அ சர்ப்ரைஸ் ஃபார் அஸ், நமக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் வைத்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுது தானே? இது உங்களுக்கு ஃபாஸ்டா போற மாதிரி இல்லை இல்லையா? ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் சென்டென்சஸ் நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபாஸ்டா போற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 சென்டென்சஸ் தான் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு கீழே நீங்களாவும் ஒரு 5 சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசும்போது மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப ஃப்ளூயண்டா உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் எல்லாமே குட் பி யூஸ் பண்ணி பேசுறதுக்கு வரும். ஃபைனலா அடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். இது வரைக்கும் 3 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் நவுன், அதை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்தோம். சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் அட்ஜெக்டிவ், அதை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்தோம். சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி,
அதை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். அதை பேஸ் பண்ணி லாஸ்டா ஒரு 5 சென்டென்சஸ் பார்த்துடலாம். எல்லாமே நம்ம இப்போ எதுக்காக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சென்டென்சஸோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நாம இந்த குட் பி நம்ம பேசலாம், அவ்வளவுதான். ஆனா நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், அவங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம், அதே மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில நாம இந்த சென்டென்சஸ் நாம பேசலாம். அடுத்து இப்ப நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் குட் பி பிளஸ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் பார்க்க போறோம். பாருங்க, த ஆன்சர் குட் பி இன் த புக். என்ன அர்த்தம்? இந்த புக்ல வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கலாம், தெரியாது, மேபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால சொல்றீங்க, த ஆன்சர் குட் பி இன் த புக். இந்த ஆன்சர் வந்து இந்த புக்ல இருக்கலாம். ஸோ அப்போ த ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. குட் பி, தென் இன் த புக் அப்படிங்கிறதா உங்களுக்கு ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். நார்மலாகவே ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ப்ரொபோசிஷன்ல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. த ஆன்சர் குட் பி இன் த புக் அப்படின்னா ஆன்சர் இதுல இருக்கலாம், அவ்வளோதான். The keys could be under the mat. சாவி வந்து மேட்டுக்கு, அந்த பாய்க்கு அடியில இருக்கலாம். ஓகேவா? ஸோ அண்டர் த மேட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். The book could be on the shelf. அந்த புக்கு வந்து அந்த அலமாரியில இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ த புக் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், குட் பி யூஸ் பண்ணிட்டோம். ஆன் த ஷெல்ஃப் அப்படிங்கிறது தான் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வருது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல அந்த புக்கு வந்து அலமாரியில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சூழல் வருது. அப்ப நீங்க யோசிக்காம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், த புக் குட் பி ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, அந்த புக் அலமாரியில இருக்கலாம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, பட் வி ஆர் நாட் ஷுர், அவ்வளவுதான். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், தட்ஸ் இட். த ரெஸ்டாரண்ட் குட் பி நியர் த பார்க். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அந்த பார்க்குக்கு அருகில இருக்கலாம். இப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்ககிட்ட வந்து அட்ரஸ் கேட்கிறாரு, அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அட்ரஸை சொல்லிடுவோம். நமக்கே சந்தேகமா தான் இருக்கு, ஆனா மேபி ஓரளவு அது கரெக்டா இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நீங்க சொல்றீங்க, த ரெஸ்டாரண்ட் குட் பி நியர் த பார்க், அந்த பார்க்குக்கு பக்கத்துல அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னா அப்ப நம்ம இதே மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சப்ஜெக்ட், குட் பி யூஸ் பண்ணியாச்சு, நியர் த பார்க் அப்படிங்கிறது ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். ஓகேவா? ஃபைனல் சென்டென்ஸ், த பார்ட்டி குட் பி அட் 7 PM. என்ன அர்த்தம்? பார்ட்டி வந்து 7 மணிக்கு வந்துட்டு இருக்கலாம். இப்போ டைம் கேட்குறாங்க பார்ட்டிக்கு, உங்களுக்கு கரெக்டாக தெரியல, ஷுவரா உங்களுக்கு தெரியலன்னா, த பார்ட்டி குட் பி அட் 7 PM, 7 மணிக்கு பார்ட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ அதுக்கு தான் நாம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இது வரைக்கும் புரியுதா, கிளியரா இருக்கா? ஸோ வி ஹாவ் சீன் 4 structures so far. Subject plus could be plus noun, subject plus could be plus adjective, subject plus could be plus verb plus ing, subject plus could be plus prepositional phrase. That's it, அவ்வளோதான். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குட் பிக்கு பக்கத்துல V3 verb யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாசிவ்ல நம்ம குட் பியை சொல்றது. அது நம்ம முன்னாடியே டீட்டெயில்டா நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். குட் பி, உட் பி, ஷுட் பி எல்லாம் பாசிவ்ல நம்ம எப்படி பார்க்கறதுங்கிறத டீட்டெயில்டாவே நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனல்லையே பாசிவ்க்குன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, அதுல அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். I hope this video is very useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.